ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான பிஸ்னஸ் என்னன்றது தம்ப்லைன்லயே பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமா எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம்? இது மூலியமா மாசம் ரூ. 1,00,000 வரலும் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு 2, 3 கமெண்ட் வந்தது. இதே தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல போடலாம் அப்படின்ட்டு. ஆனா அது எப்படி போடணுன்றதே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் வந்தது. நான் எல்லா வீடியோலுமே கிளியரா சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் மூலியமா தான் நம்ம வந்து போட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது. அது ஏன் மெயின் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளுடைய நம்பிக்கை வைட் சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிஸ்னஸும் எந்தெந்த மாரி வந்து பிஸ்னஸ் வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஐடியாஸ், எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ண எப்படி மேலே எடுத்துட்டு போலாம், அதுலேருந்து ஒரு லெவலுக்கு எப்படி வரலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து குடுத்துட்ருக்கேன். ஸோ, என்ன மாரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும், ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி டிப்ஸ் குடுக்குறவங்களுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எங்களால என்ன முடியுமோ அத வந்து கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ, மறக்காம நம்மளுடைய பேஜ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி வாட்ஸ்அப்ப வந்து நான் ஏன் மெயின் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியால வந்து சோஷியல் மீடியால Facebook இருக்கு, Instagram இருக்கு, YouTube இது 3மே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இப்ப மக்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலுமே இது 3மே வந்து காமனா யூஸ் பண்றாங்க. பட் இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. நீங்க ஒரு Instagram அக்கவுண்ட் நியூவா தான் கிரியேட் பண்ணணும். ஸோ எடுத்தோனே நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடாது. சேம் காமன். ஒரு Facebook வந்து கிரியேட் பண்றீங்க பிஸ்னஸுக்காக. எடுத்தோனே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு YouTube கிரியேட் பண்றீங்க. எடுத்தோனே ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய வாட்ஸ்அப் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய கான்டாக்ட் எல்லாமே வாட்ஸ்அப்ல வந்து வியூ ஆகும். அவங்களுடைய நம்பர் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்து, நம்மளுடைய நம்பர் வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதில இருக்க நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே தாராளமா நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, கஸ்டமர் அப்படின்ற டேட்டா வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலியமா ஆல்ரெடி வந்து நம்மகிட்டயே வச்சிருக்கோம். அவங்க நம்மளுடைய ரிலேட்டிவா இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க, அ வெ வெ வெளி தூரத்து ஆளுங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, பக்கத்து வீட்டார் இந்த மாரி ஒவ்வொருத்தரோட நம்பரும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ, வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ப ப்ரிஃபர் பண்றேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமா நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்றது. இதில என்ன நீங்க ஒரு என்ன பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்றீங்கன்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். பட் நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா இருக்கலாம், ஹேர் கேர் ப்ராடக்ட்டா இருக்கலாம், ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட்டா இருக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு, நேந்திரப்பழ பவுடரு, புரோட்டீன் பவுடர் இந்த மாரிலாம் வந்து நம்ம சேல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஐட்டம்ல சிப்ஸு, காரம், வத்தல் இந்த மாரி நெறைய வந்து சேல் பண்ணலாம். ஸ்கின் கேர்ல பார்த்தீங்கன்னா, நலங்கு மாவு, ஃபேஸ்க்கு வந்து க்ரீமு, சோப்பு, வேக்ஸ் பவுடர் இந்த மாரி நெறைய எக்ஸெட்ரா இருக்கு. அதே மாரி ஹேர் கேர்ல பார்த்தீங்கன்னா, இது ஹேர் க்ரோத் ஆயிலு, சீகக்காய் பவுடரு, கண்டிஷ்னர் இந்த மாரி வந்து நெறைய நம்ம சேல் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு நீங்க வாட்ஸ்அப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதனால அப்டின்னா, நம்மக்கிட்ட வெளியில ஐ மீன் Instagram, FB, YouTube இதிலெல்லாம் கஸ்டமர் சோர்ஸ் வந்து இன்னும் நமக்கு ஆட் ஆகல. நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்மக்கிட்ட வந்து ஒரு பலம் எங்கே இருக்குன்னா வாட்ஸ்அப். நம்ம ஸ்டேட்டஸ் போடுறது மூலிமா நம்மளுடைய கான்டாக்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா நம்மள பார்ப்பாங்களா இல்லையா? கரெக்ட்டுங்களா இல்லையா? சரிங்களா? இது மூலிமா நம்மளோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போலாம். ஃப்ரெஷ்ஷா பண்ணுறவங்க கொஞ்சமான குவான்டிட்டியில எப்பயுமே பண்ணி பாருங்க. அதிகப்படியா போட்டுட்டு முழிக்க வேணாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மருதாணி பவுடரே வச்சுக்கிறேன். ஒரு சேலுக்கு எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். மருதாணி பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேருக்கும் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, க்ரீம் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஹேர் கேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெகந்திக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ, இந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்றேன். இப்போ மெகந்திக்கே வேணும் அப்படின்றவங்க டக்குன்னு எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால வந்து நம்ம மெகந்தி பவுடரா கூட அதை ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணலாம். ஹேருக்கு வந்து சீகக்காய் பவுடருக்கு, ஹேர் பேக்குக்கு, எண்ணெய் கச்சத்துக்கு இது எல்லாமே பயன்படும். ஸோ, அத பவுடர் பண்ணி ஒரு பேக்கெட்டா போட்டு, இல்லன்னா வந்து ஒரு கப்லேயே கூட போட்டு, இந்த மாரி வந்து நாங்க வந்து நியூவா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதனுடைய ப்ராடக்ட்டோட நேமு. இது இதுக்கெல்லாம் உதவுது அப்படின்றத நீங்க வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? அத வந்து உங்க ரிலேட்டிவ்ல இருக்கவங்க பார்க்கலாம். உங்க அக்கம் பக்கம் வீட்ல இருக்கவங்க அந்த ஸ்டேட்டஸ பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய கொலீக்ஸ் பார்க்கலாம். இந்த மாரி எக்ஸெட்ரா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க அக்கவுண்ட்ல இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து உங்கள வந்து பார்ப்பாங்க.
அன்றைக்கே என்கொயரி வரலாம். அப்படி இல்லைன்னா 2-3 நாள் கழிச்சு கூட என்கொயரி வரலாம். நீங்கள் கண்டினியூவாக இதையே வந்து டெய்லி பேஸில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா 2-3 நாளில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி வரலாம். அந்த என்கொயரின்றது ஆன் த ஸ்பாட் அப்பயே கூட வரலாம், ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட வரலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதுதான் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றது வாட்ஸ்அப் மூலிமா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இன்ஸ்டா, யூடியூப், எஃபி எல்லாமே நம்ம போட தான் வந்து ஒவ்வொரு கஸ்டமராக வந்து நம்மளை நோக்கி வருவாங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அதனால வாட்ஸ்அப் மூலிமா போடலாம். இன்ஸ்டா, யூடியூப் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அதிக நேரம் வந்து யாரும் பார்த்துட்ருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டாவை கம்பேர் பண்ணுறப்ப, எஃபியை கம்பேர் பண்ணுறப்ப வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த பிக்சர் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்தடுத்து நியூ ப்ராடக்ட் போட்டாலுமே அதை வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலி என்னுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மெயின் நான் மூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் மூவ் பண்ணுறேன். பட் அதில் கஸ்டமர் எந்த என்கொயரி கேட்டாலுமே சேட் டு வாட்ஸ்அப் அப்படின்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணிடுவேன். இன்ஸ்டாவில் எந்த புக்கிங்குமே எடுக்க மாட்டேன். எதனால் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்களுக்கு என்கொயரிக்காக வராங்க, ஆர்டருக்காக வராங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுறாங்க, ஓகே. என்கொயரிக்காக வராங்கன்னா ஜஸ்ட் என்கொயரி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றது மேக்ஸிமம் அவங்க பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்காது. அதே வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப்புக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வரப்பே பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பர் வந்து மேக்ஸிமம் சேவ் பண்ணி தான் வாட்ஸ்அப்புக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி நம்மளும் அவங்களோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக போடுறப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து கஸ்டமருடைய நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க வந்து பேசிக் டு டாப்பு. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க, என்ன ப்ராடக்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து ப்ராடக்ட் இருக்குங்க. வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா? வெண்டைக்காயில் வந்து ஹேர் பேக்குக்கு பவுடர் பண்ணலாம். அது வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்காக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி வெண்டைக்காயில் ஹேர் பேக் போடலாம். வெறும் ப்யூர் வெண்டைக்காய் பவுடரை மட்டுமே வச்சு ஹேர் பேக் போடலாம். ரொம்பவுமே ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக பளபளன்னு இருக்கிறதுக்கு அந்த வெண்டைக்காய் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம். அதை வச்சு ஒவ்வொருத்தராக வாங்குவாங்க. இந்த மந்த் நமக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி நீங்கள் கூட வச்சு வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து மூவ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆட் போடலாம். ஆட்ன்றது நீங்களே தான் போஸ்ட்டு, ஸ்டோரி, ரீல்ஸ் எதுனா ஒன்று நீங்கள் போட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ நம்மளுடைய பேஜே எடுத்துக்கோங்களேன். நான் க்ரியேட் பண்ணி ஒரு 1 மந்த்து கூட ஆகலை. சரிங்களா? இப்போ ஒரு 1 வீக்காக தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா அவங்களுக்கு இருக்கலாம், என்னுடைய ஸ்பீச் வந்து மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட நாளில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. இவங்க எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸும் தான் அண்ட் கஸ்டமர்ஸும் தான். பிகாஸ் இதிலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் நம்பர் 9514174735 அப்படின்ற இந்த பிஸ்னஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு எதனா ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூடியூப்பில் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ் கொடுக்குற பேஜ் மூலமா எனக்கு வந்து இந்த யூடியூப்லேயும் வந்து சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. கஸ்டமராகவும் அவங்களுக்கு மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மீடியாலும் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோமோ அதை நோக்கி வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நோக்கி வருவாங்க. மெயின் நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல லெவலுக்கு போகலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டா, எஃபி, யூடியூப் இப்படி ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வர நீங்கள் வந்து தரமாக வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து earn பண்ணலாம். இதில் மெயின் திங் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே அதனுடைய காஸ்ட் எவ்வளோ, அது வந்து நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வைக்கலான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மற்றவங்க வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த அமௌண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா என்னோடய பிஸ்னஸில் நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். மற்றவங்க இந்த அமௌண்ட் வச்சுருக்காங்க, ஸோ அதனால் இதையே நம்மளும் வச்சிடலாம் அப்படின்னு வச்சது என்னுடைய பெரிய மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ லாபம் பார்க்கலான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அது ஹை லெவலாக இருந்தாலும் சரி, லோ லெவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 50 ரூபாய் லாபம் வைங்க. நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப குறைச்சலாக லாபம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா
கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் இவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றது வாங்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணால் அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் அதிகப்படுத்தி கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகப்படுத்தாதீங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து நீங்கள் மார்ஜின் வைக்கலான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கியிருக்க பொருள், உங்களுடைய உழைப்பு, உங்களோட நேரம், பேக்கிங்கு, ரா மெட்டீரியல் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோன்றது டிசைட் பண்ணிவிட்டு வைங்க. இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. மற்றவங்க எவ்வளோ வைக்கிறாங்கன்றதை பார்த்து வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கம்மியாக கூட இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கலாம், குவாலிட்டி கம்மியில் எடுத்துருக்கலாம், நம்ம வந்து ஹை குவாலிட்டியில் கூட எடுத்துருக்கலாம். அதை விட வந்து இன்னும் 5-6 பொருள் வந்து எக்ஸஸாக கூட ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒருத்தரை பார்த்து மட்டும் தயவு செஞ்சு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வைக்கவே வைக்காதீங்க. உங்களுடைய உழைப்புக்கு, நீங்கள் போட்டிருக்க பொருளுடைய குவாலிட்டிக்கு, உங்களுடைய ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயுமே வந்து அமௌண்ட்டை டிசைட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதுதான் மெயின். வாட்ஸ்அப் மூலிமா தான் பண்ண முடியும். இதையே தான் சொல்கிறீங்க, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வந்து நாங்கள் வச்சுட்ருக்கோன்றது தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு பேசுங்க. அப்படி பேசுனீங்க அப்படின்னா 2 நிமிஷம் உங்களை பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் பேசி போட்டிங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களே உங்களை வந்து உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே வந்து கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போகலாம். இன்னொரு நாள் உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு வீடியோவோட கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முருங்கை சூப் எப்படி பண்ணுறதுன்றது வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஷூர், அது பார்த்திங்கன்னா வெறும் பவுட்ரு மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு மொக்கையாக போராக ஜோக்கிங்காக போகலாம். பட் இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து ரொம்பவுமே கை கொடுக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.